எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன வீடியோவில் நாங்கள் பிகினர்ஸுக்கு ஃபேஸில் எப்படி ப்ரைமர் அப்ளை பண்ணுறது, கலர் கரெக்டிங் எப்படி செய்கிறது, ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, கன்சீலர் பவுடர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பிளர்ஸ் அண்ட் ஹைலைட்டர், ப்ரோன்சர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறன்றது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸில் வந்து ஒரு பேசிக் ஒரு பேஸ் ஒன்று கொடுத்தாச்சு ஃபேஸுக்கு. அதாவது கரெக்டர் அண்ட் ஃபவுண்டேஷன், கன்சீலர் பவுடர் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு பேஸ் ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டாக இருக்கும், ஒரு ஷைனிங் இல்லாமல், ஒரு க்ளோ இல்லாமல் ஃப்ளட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு க்ளோ ஆக்குறதுக்கு இப்போ இனி அதான் ப்ளஷை பற்றி, ப்ரௌன்சரை பற்றி, ஹைலைட்டர் இந்த மூன்றும் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேஸை வந்து க்ளோவாக காட்டும். ஸோ இப்போ என்னுடைய ஃபேஸுக்கு வந்து நான் ப்ரௌன்சர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ப்ரௌன்சர் அண்ட் என்னென்னா உங்களோட ஃபேஸை வந்து ஒரு அதாவது நல்ல ஒரு எடுத்து காட்டுறதுக்கு, அதாவது இப்போ என்னுடைய என்னுடைய ஃபேஸ் வந்து இப்போ வட்டமாக இருக்குது. ஸோ அதை நீட்டாக காட்டக்கூட ப்ரௌன்சரை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ப்ரௌன்சரை வந்து இந்த ஏரியா அண்ட் நெத்தி அண்ட் இந்த ஃபுல் நாடியில் அண்ட் மூக்கில் வந்து அப்ளை பண்ணுறது. பிகாஸ் ஒரு ஃபேஸை கொஞ்சம் இன்னும் நல்லா எடுத்து காட்டுறதுக்கு, ஒரு சும்மா நார்மல் ஃப்ளட் பேஸ் மேக்கப்பில் இருந்து நல்லா ஒரு எடுத்து காட்டுறதுக்கு வந்து நான் ப்ரௌன்சர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற பேலட் வந்து நிக்ஸில் வந்து இந்த கலரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்போயுமே ப்ரௌன்சர் வந்து செலக்ட் பண்ணிக்க உங்களோட ஃபவுண்டேஷன் என்னவோ அது கூட 2-3 ஷேட் வந்து நீங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்க நீங்கள் கூட அப்ளை பண்ணாதீங்க. ஒரு லைட்டாக ஒரு கோடு மாதிரி அப்ளை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கோடு மாதிரி தெரியுது. எப்பயுமே நீங்கள் ப்ரௌன்சர் அப்ளை பண்ணிக்க இந்த வாய் இருக்குது, உங்களோட வாய் அங்கேலேருந்து இப்படி கையை வச்சு இப்படி நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு பாருங்க. இந்த ஏரியாவுக்குள்ள தான் வந்து நீங்கள் ப்ரௌன்சர் வந்து அப்ளை பண்ணணும். இது ஒரு ஈஸியான மெத்தட் பிகினர்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்த இங்கே ப்ரௌன்சர் அப்ளை பண்ணுறேன்னு எப்பயுமே உங்களோட வாய் இப்படி வச்சு பாருங்கள். எப்பயுமே அதான் இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் கீழே வந்து இதை அப்ளை பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணணும் லைட்டாக. அண்ட் நெத்திக்கு கொஞ்சம் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்டா இப்போ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெத்திக்கு அப்ளை பண்ணாமல் விட்டு அது அப்படி இதுவும் ஃப்ளட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கும். ஸோ நெத்திக்கும் அப்ளை பண்ண போகிறேன். எப்பயுமே ஒரு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நாடி, உங்களோட நாடி முகம் இந்த கோடு இந்த காதிலிருந்து வருகுது. ஸோ அந்த அந்த ஏரியாவில் அதாவது இப்படி அமர்த்திக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த ஏரியாவுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பிகினர்ஸுக்கு வந்து இது ஈஸியான மெத்தட். இப்போ நார்மலாக ஓவராக்கள் சிலாக்களுக்கு வட்ட முகம், சிலாக்களுக்கு சதுர முகம், நீட்டாக இருக்கும், ஹார்ட் ஷேப்பாக இருக்கும். அந்தந்த உங்களுக்கு என்னென்ன ஃபேஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுகளை உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு என்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்னு தெரிய கஷ்டமாக இருந்தால் ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட். இதை வந்து இங்கே இப்படி வச்சு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து இந்த நாடி அந்த கோடுங்க வருதோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேஸை கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டுறதுக்கு. ஸோ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ண லேர்ன் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ப்ரஷ் அண்ட் இப்போ கோடாக இப்போ நல்லா பிளெண்ட் பண்ண படாட்டிக்கு வந்து அது வித்தியாசமாக தெரியும். இப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நேச்சுரல் லுக் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இனி வந்து மூக்குக்கு அப்ளை பண்ண போகிறேன். அதாவது என்னுடைய மூக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நேராக காட்டுறதுக்கு. ஸோ சேம் கலராக தான் இப்படி ஒரு கூர் ப்ரஷ் வந்து எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு உங்களோட கண் இமை எங்கே தொடங்குதோ அங்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக தான் கோடு வச்சுட்டு அதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். அதான் எப்பயுமே உங்களோட ஃபேஸ் மேக்கப் நீங்கள் என்ன இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், கன்சீலராக இருக்கட்டும், ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், ஹைலைட் எனிதிங்,
நல்லா பிளெண்ட் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணாட்டிக்கு ஒரு நேச்சுரல் லுக்கா வந்து இருக்காது, பெர்ஃபெக்ட்டாவே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய மூக்கு வந்து நல்லா ஒரு கூராகி கொஞ்சம் மெனூட்டா தெரியுது. ஸோ ப்ரோன்சரை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இனி நான் என்னுடைய ஃபேஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோ, ஒரு பளபளப்பு, ஒரு யங் லுக் குடுக்குறதுக்கு வந்து ப்ளஷ் அப்ளை பண்ண போறேன். ஸோ ப்ளஷ்ஷை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி ப்ளஷ் செலக்ட் பண்ணுறேன்னு. ஸோ இப்படி ஒரு ப்ளஷ் எடுத்துட்டேன். இது வந்து நிக்ஸ் தான். ஸோ என்னுடைய ஷேட் வந்து ஒரு லைட் பிங்க், ஒரு பீச்சி கலர். இதைத்தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். எடுத்துட்டேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணியும் எப்பயுமே அதுக்கு வந்து அதான் நீங்கள் என்ன இடத்துல கூட அப்ளை பண்ணிடலாம். ப்ளஷ்ஷுக்கு அதுக்கு ஏற்ற இடத்துல நான் அப்ளை பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு வந்து கம்ப்ளிகேட்டடாக இருந்தால் ப்ளஷ் இங்கே அப்ளை பண்ணுறது ஒரு டெக்னிக். இப்படி கையை வச்சு பாருங்க, நேராக பார்க்க இந்த இடம் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணணும். சேம் மெத்தட். இந்த இப்படி கோடு வச்சு பாருங்க. அண்ட் இப்படி ஒரு 2 விரல் வச்சு பாருங்க. 2 விரல் வச்சிங்கன்னா இந்த ஏரியா இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணணும். இதுக்குள்ளே இங்கே கீழே எல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இப்படி கை வைங்க. ஸோ பிகினர்ஸுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் இங்கே அப்ளை பண்ணுறேன்னு. ஸோ இதை பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கொண்டு கூட அப்ளை பண்ணலாம். ஸ்மைல் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்போ இந்த ஃபேஸுக்கு ஒரு க்ளோ, ஒரு யங் லுக் கொண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு. ஸோ ப்ளஷ்ஷை கூட நல்லா அப்ளை பண்ண லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்ததாக வந்து அதான் என்னுடைய ஃபேஸ்க்கு ஃபைனலாக கடைசியாக மேக்கப் முடிய கடைசியாக இன்னும் கொஞ்சம் க்ளோ கொடுக்க போகிறேன், அதாவது ஷைனிங். அதுக்கு வந்து நான் இப்போ ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். யூஸ் பண்ண போகிறது பெக்கா இந்த ஒரு லைட் பிங்காக இருக்கிற ஒரு ஷேடை தான். இதுக்கு கூட தனியாக வீடியோ செஞ்சுருக்குன்னு பார்க்காதாக்கள் பாருங்கள். கரெக்டாக உங்களோட ஷேட் என்னவோ, உங்களோட ஸ்கின் டோன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்சர் இருக்கிற ஹைலைட்டர் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதை கொஞ்சம் இப்படி ஒரு ப்ரஷ்ஷில் கொஞ்சம் எடுக்க போகிறேன். இப்படி நீங்கள் ஊண்டி அமர்த்தல லைட் அமர்த்தினா காணும். அண்ட் இந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ண போகிறேன். எப்பயுமே இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி டன் பண்ணிடுங்க. அண்ட் கண்ணுக்கு இல்லை. இப்போ நான் ஐ மேக்கப் முடிக்கல, பட் செஞ்சு காட்டுறேன். ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு அங்கே அப்ளை பண்ணுறேன். எப்பயுமே ஹைலைட்டர் வந்து இந்த ஏரியாவுக்கு தான் அப்ளை பண்ணணும். இதுக்குள்ள எல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. நெத்தியில், நாடியில், லிப்ஸுக்கு மேலே. இது வந்து உங்களோட விருப்பம். லிப்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணுறாக்கள் பண்ணலாம், லிப்ஸ் நாடிக்கு மேலே பண்ணாதாக்கள் நீங்கள் பண்ணவே விடலாம். இந்த இதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடைக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோவாக காட்டும். மூக்கில் அப்ளை பண்ண வரும். ஸோ மூக்குக்கு நான் சேம் வேறு ஒரு ஹைலைட்டர் ப்ரஷ் எடுத்துருக்கேன். ஒரு கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து முதல்ல ஒரு ஃப்ளட்டாக இருந்தது. ஸோ இப்போ நல்லாவே ஒரு க்ளோவாக இருக்குது. இந்த ப்ரௌன்ஸர், ப்ளஷ், ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளவு தான், பெருசாக காம்ப்ளிகேட்டட் இல்லை. அதான் என்னென்ன ப்ராடக்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுகளை வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி கொண்டீங்க. ஸோ இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து லிப்ஸ். ஸோ அந்த லிப்ஸ் மேக்கப்பையும் உங்களுக்கு இதோட சேர்த்து நான் காட்டலாம்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே ப்ரைமர் கட்டாயம். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். இனி வந்து இந்த லிப்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக காட்டுறதுக்கு லிப் லைனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லிப் லைனரை வந்து நீங்கள் உங்களோட லிப்ஸ் வந்து என்ன ஷேப்பாக இருக்கோ அதுக்கு மேலேயே நீங்கள் இப்படி வரையுங்க.
நான் வேற ஒரு டியூட்டோரியல்ல பெர்ஃபெக்ட் அதான் லிப்ஸ் வந்து எப்படி செய்றேன்னு தனியா காட்டுறேன். பட் இதோட உங்களுக்கு அதான் ஃபுல் ஃபேஸ் மேக்கப்புக்காக இத இப்ப செஞ்சு காட்டுறேன். ஸோ லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அடுத்ததா வந்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறேன். இது மேட் தான் நிக்ஸ்ல ஒரு நியூட் ஷேட். ஸோ அப்ளை பண்ண போறேன். ஸோ இப்போ சில ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு இப்படியே வந்து அப்ளை பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாய்க்கு வெளியில எல்லாம் படப்பாக்கும். ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் இப்படி ப்ரஷ் கூட வேணுங்க. லிப்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ அத இப்படி எடுத்துட்டு இப்படி டிரெக்ட்டா அப்ளை பண்ணினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களோட லிப்ஸ் வரும். ஸோ ஃபைனலா வந்து என்னுடைய மேக்கப்ப செட் பண்ண கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் வந்து அ இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் தான் அதையும் ஷேப் பண்றேன். பண்ணிட்டு இப்படி இங்க தூரம் வைக்கணும். வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணினேன்டா இப்போ அது வந்து உங்களோட அதான் மேக்கப்போட சேர்ந்து மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் ஆக்கும். ஸோ கன நேரம் வந்து உங்களோட மேக்கப் இருக்கு. ஸோ இவ்வளவு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் வீடியோவில் நாங்கள் தான் ப்ளஷ் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தோம். ப்ரான்சர், ஹைலைட்டர் அண்ட் லிப் கூட எப்படி அப்ளை பண்ணுறேன்னு, லிப்ஸ்டிக் கூட எப்படி அப்ளை பண்ணுறேன்றது கூட பார்த்தேன். ஸோ பிகினர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டியூட்டோரியலில் வந்து நாங்கள் பிகினர்ஸுக்காக ஒரு பேசிக் ஐ மேக்கப் எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஐப்ரோஸ் அண்ட் ஐ ஷேடோஸ் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.